Hello everyone, and welcome to my podcast. என்னை பற்றி ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னுடைய நேம் வந்து திவ்யா தைலி அண்ணன். நான் வந்து சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நேம் வந்து திவ்யா தைலி அண்ணன்ட்டு இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து திவ்யா அண்டர் ஸ்கோர் தைலி அண்ணன். இன்னைக்கு வந்து நம்ம கௌரி மனோகர் அவங்க கூட தான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஹலோ கௌரி அண்ணா, வெல்கம் டு மை பாட்காஸ்ட். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நம்மளும் நாள். ரொம்ப நாளா வந்து ஆமாண்ணா. ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தது. இப்பதான் வந்து கொஞ்சம் டைம் கூடி வந்திருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் அதனால ஆஃப் ம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா எனக்கு எதுக்கு? யாருமே இது வரைக்கும் எனக்கு புக்கு வந்து gift-ஆ கொடுத்ததில்ல. அதாவது ஒரு 2 பேர் என்னமோ கொடுத்துருக்காங்க. அது 3 புக் வந்து யாருமே கொடுத்ததில்ல. உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஆ, வந்து கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஆமா ஆமா. அதனால வந்து நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. எனக்கு வந்து சீர்சேருக்கு வந்து அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கும் போது, சீர்சேருக்கு அண்ணன் இல்லைன்னா என்ன, இப்போ வந்து புத்தகத்தை சீராக கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல இருந்து நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்காகவே நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஓகே. அஹ், ஏன்னா எனக்கு வந்து நீங்க கமலாதாஸ் சூஸ் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம கமலாதாஸ் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? கமலாதாஸ் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆ, நான் ம். என்னோட இதுலயே வந்து பாட்காஸ்ட்ல வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ் பத்தி ஸ்டிக் வித் புக்ஸ், ஆமா. அதுக்கப்புறம் பவி பிப்ளியோஃபைல் இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா, ம், ம், அவங்களே ம். வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ்ல வந்து பெருசா எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ம், ம், நான் ம். வந்து எனக்கு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவோட இதுல வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. நான் வந்து அதை தேடி தேடி நான் படிப்பேன் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் தெரியும். ஓகே. அது ஒரு முக்கியமான விஷயம். ம், அது ம், ம். வந்து இப்போ என்னன்னா ஒரு ஆம், ஒரு ஃபெமிலியரான புக்கை வந்து படிச்சாங்க அப்படின்னா அடுத்து என்ன புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வரும்போது ம், ம், ம். அவங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ கண்டிப்பா. எனக்கு வந்து சரி, ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவான, ஏன்னா ஒரு மேல் ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னா அது ம். ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். கரெக்ட். ஒரு ம். ஃபீமேல் தான் அவங்களோட மனசாட்சியில் இருக்கிறத எப்படி வந்து படம் போட்டு காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர்ஸ் கிட்ட தான் வந்து ம், ம். இருக்கும். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. ம். அந்த மாதிரியான ரைட்டிங் வந்து நான் தேடி தேடி ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து ம். நான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆமா. வந்து ஒவ்வொரு ஆத்தரும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இது கரெக்ட். இந்த ஆத்தர் ம். படிங்க, இதுல வந்து இந்த புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாண்ணா. ஆதவன்ல தான் வந்து எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஸோ ஒரு ம். மேல் ஃபீமேல் அப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ம். யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. கரெக்டா சூடாமணி முடிச்சுட்டு சரி ஆமா. கமலதாஸ் வந்து என்கிட்ட ஒரு 3 புக் இருந்துச்சு. ஆ. என் கதை இருந்துச்சு, என்றென்றும் தாரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பறவையின் வாசனை. பறவையின் வாசனை இருந்துச்சு. ம், தேங்க்யூ ம். எடுத்து கொடுத்ததுக்கு. அதுக்கு ஆ. சரி அதையே படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அது வந்து ஏன்னா ஒரு ஃபீமேல் ஆத்தரோட இது வந்து ஒரு மேல் படிக்கிறதை விட இன்னொரு ஃபீமேல் படிக்கும்போது கண்டிப்பா. அவங்க ம். என்னப்பா அது பெர்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உண்மை. அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு, ஏன்னா எனக்கு அதை பத்தின ஐடியா இல்லை, பட் ம், ம், ஷீ இஸ் அ ம். கான்ட்ரவர்சியல் பர்சன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆ. அவங்க ஃபேமஸான ரைட்டரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வந்து இவ்வளோ ஆழமான ரைட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கண்டிப்பா. கொடுத்து ம், படிங்க, ம், படிச்சுட்டு சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆரம்பிச்சேன். ம். இவ்வளவு தூரம் நான் எதிர்பார்க்கல. ஆமாண்ணா. அதாவது நீங்க இந்த புக் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் என் கதையெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ நாள் கழிச்சு படிச்சிருப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. ஆஹ் ஓகே. அதுக்கே வந்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ சூப்பரான புக் இல்ல. எல்லாமே அவங்களுடைய ஆமா. ரைட்டிங்ஸ் இவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா படிக்கிறப்ப இருந்த இம்பாக்டோட அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா. உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பேன். ஆமா ஆமா ஆமா. ம். அது ஆனா என்னன்னா, ம், ம். சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க.
இல்ல நீங்க நிறைய ஆஹ் பேசணும், அதை நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க பெரிய ரீடர்ல, நாங்க வந்து இப்பதான் கொஞ்ச நாளா படிச்சுட்டு இருக்கோம். அதனால உங்ககிட்ட அப்படி நிறைய இப்படின்னு இன்புட்ஸ், சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய இன்புட்ஸ் உங்ககிட்ட வாங்கணும்ட்டு இருக்கேன். அதனால நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். ஓகே, ஆக்சுவலி ம். நான் வந்து கமலா இது நடுவில் வந்து சொல்லுங்க. எங்க மாமனார் வந்து ம். இயர்லி ஒன்ஸ் வந்து காசி வாரணாசி போவாரு. ம். 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 அந்த சரி. இதுல சரி அங்க போய் எடுத்து போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு போனேன். எனக்கு ஒரு 90 பேஜஸ் நான் படிச்சிருப்பேன். பட் ஏதோ ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. இல்லையே, நம்ம இது ம். கரெக்டா படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாமே இருந்துச்சு. அதாவது சீக்கிரம் ம். படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ம். வந்து ஆழ்ந்து படிக்க முடியல. ஸோ நான் என்ன ஆமா. பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு, ம். ஏன்னா ம். முன்னுரை படிக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா. முன்னுரை ம். இவ்வளவு சூப்பரா இருந்தா அப்ப உள்ள வந்து நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஆமா. இந்த உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாண்ணா. அந்த மாதிரிதான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க லவ்வுக்காக எவ்வளவு எங்க ஏங்கியிருக்காங்க இருக்காங்க. அப்படின்னு ம். வந்து ம். அப்படிங்கறத ஒவ்வொரு இதுவும் படிக்க அடுத்து அடுத்து இது வந்து ஒரு தன் வரலாறு புத்தகம் தான். ம். இருந்தாலும் வந்து ஆமா. அந்த சின்ன குழந்தையிலேயே வந்து அவங்க எவ்வளவு ஏக்கமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ம். ஒரு அதாவது அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, ஆமாண்ணா. அவங்களோட ஆமா. ஹஸ்பண்ட் கூட கூட. வாழ ம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃபே அப்படியே மாறும்போது, ஏன்னா என்னதான் வந்து ரொம்ப, அதாவது ஆமா. பஷீர் நாவல்கள் இப்ப நான் ரீசெண்டா முடிச்சேன். ம். அவர் ம். பஷீர் வந்து அவங்கள பத்தி சொல்லும்போது என்னன்னா, எல்லா ம். பலவீனங்களோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு மனிதர்கள எல்லா பலவீனத்தோடையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரோட நாவல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆமா. மலையாளத்துல எழுதின கமலதாசும் வந்து அதே மாதிரிதான். அவங்க க- ஹஸ்பண்ட் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஆ, அவங்க கிட்ட இருந்து லவ் எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல. ஆமா. ம். இருந்தாலும் இவங்க நிறைய லவ் பண்ணாங்க. ஒரு ஒரு லைன் வரும் இல்லையா, நீங்க ஆமா. வந்து சேட்டன் வந்து என்ன வந்து விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா நீங்க இதே மாதிரி ம். என்ன லவ் அந்த மாதிரியான ஒரு ஆமா. லைன் வந்து என் கதையில ஆமா. வரும். ஆமாண்ணா. அந்த சோ நான் புக் பகுதியெல்லாம் ஃபுல்லா படிக்கும்போது. முடிச்சுட்டு ம். 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 சொல்லுங்க. புக் புக் ஃபுல்லா முடிச்சுட்டு நான் அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்கேன். இவ்ளோ ஆ, சூப்பரான புக்கை நான் ஏன் வந்து இவ்வளவு இவ்வளவு அவசரமா நாள். நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமா. ஆமா. ரொம்ப டைம் எடுத்து தான் படிச்சோம் இல்ல, அந்த புக்கு, என் கதை. ஆமா ஆமா. ம். நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு வந்து. உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு பொண்ணு, லேடிஸோட இது வந்து ஒரு லேடிஸ் சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அ- அதாவது ஒரு பசங்க ஆமா. சொல்றதை விட ஒரு பொண்ணோட இது பொண்ணு சொன்னா நல்லா கரெக்டா இருக்கும், அவங்களோட உணர்வுகள் எல்லாம் கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்களா? நீங்க கமலாதாஸ் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணீங்க, பொண்ணுங்களை பத்தி இல்ல லேடிஸ் பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா? ஆஹ் அப்படி அதாவது ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு ஆத்தர்கிட்டையும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ம். ம். இப்ப நான் சூடாமணி அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ம். உணர்வு நிலையில அவங்க, அதாவது ஆஹ் ஒண்ணு நம்ம உணர்றது, நம்ம ம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ம். இல்லைன்னா ம். மத்தவங்க கேட்டு அதை வச்சு கதை எழுதுறது. இது ம். ரெண்டுமே இல்லாம உணர்வு ம். மூலியமா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கதையா எழுதியிருப்பாங்க சூடாமணி அவர்கள். ம். இதே ம். உணர்வு ரீதியில வந்து வெளிப்படையா வந்து ஆஹ் இவ்வளவு தூரம் வந்து வெளிப்படையா ஒரு அன்புக்காக ஏங்கி அது ஆமா. அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணி அந்த ம். இதுல இருந்து கடந்து வந்து அவங்க கடக்க முடியாம, அதாவது அந்த அவங்க ஒரு நிலையான அன்புக்கு அவங்களுக்கு கடைசி ஏற்படுற எல்லா வரைக்கும். ம். கடைசி ஏங்குற வரைக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு ஏற்படுற ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே அவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஆமா. ஆமா. ஒரு அவங்கள பாக்குறதுக்கு ஒரு ஃபாரினர் வருவாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு ஆமா. ரிலேஷன்ஷிப் இருக்கும். ம். ஆனா அது ம். வந்து செக்ஷுவலான ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் அவங்க கிட்டயும் வந்து அன்பை தான் எதிர்பார்க்கறாங்க. ஆமா. இதுவே வந்து என்றென்றும் தாராள வந்து தமிழ்ல ஒரு தமிழ்ல வந்து ஒரு அந்த ஐயோ, ருக்மணியின் ருக்மிணி, அந்த பொம்மைன்னு பொம்மை. நினைக்கிறேன்ல. ஆமா. 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 ருக்மிணியின் பொம்மை குழந்தை. ருக்மணியின் பொம்மை அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டால் ஆஃப் அ சைல்ட் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐயோ, எனக்கு அது ரொம்ப வந்து ருக்மணியின் இம்பாக்ட். பொம்மை அப்படிங்கிறது ம். ஆஹ் அந்த நேம் மட்டும் தெரிஞ்சிருந்தா, ம். அந்த பேர் மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா உள்ள போய் என்னால வந்து அது படிச்சிருப்பேன். எனக்கு அந்த ப்ராஸ்டியூஷன்ல இருக்கிறவங்கள கூட அந்த ம். குழந்தைக்கு கூட வந்து அன்பு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா ஆழமா. சொல்லிட்டு ஆமா. போயிருப்பாங்க. எனக்கு அதுதான் ஆமா. வந்து அன்புங்கிறது எவ்வளோ எவ்வளோ வயது, அந்த வயசு தான் முக்கியம் அப்படிங்கிற. ஒரு ம். பர்சனுக்கு ஆமா. அப்படிங்கறது அழகா அப்படிங்கறது தான் சொல். வந்து இந்த இதுல எனக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். இன்னொன்னு ஆமா. என்னன்னா, அந்த ஆ. நீயா நானால வந்து ஒரு ஸ்க்ரோல வந்து ஐ மீன் ரீல்ஸை ஆ. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். ம். 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 கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ம். ஏன் வந்து இவங்களுக்கு வந்து
பொண்ணு குடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு கோபிநாத். ஓகே, ஓகே, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நான் கடவுள் நம்பிக்கை நான் வந்து குடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அன்பு, கருணை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சொல்லுவாங்க. ம், ம், ஸோ ம். நம்மலாம் வந்து புக்ஸ் படிக்கும்போது அன்புங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மத்தவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி எதுவுமே தெரியாம எப்படி அத அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். I mean, இந்த புரியுது. கமலாதாஸோட இதையும் நான் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகே, புரியுது. என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்களை கேட்கறேன். நீங்க என்ன கேளுங்க. வந்து உங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் எல்லாம் இருந்துச்சு? அதாவது நீங்க நிறைய வந்து என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. ஆமாண்ணா. ஆக்சுவலா இவங்கள பத்தி சொல்லும்போது என்ன சொல்றது? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே வந்து நிறைய சொல்லியிருந்தாலும், கமலஹாசன் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அந்த காலத்துல சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து இப்பவே பேச முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பட் அந்த டைம்ல வந்து எப்படி ஆமா. சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இது இருக்கு. இது படிச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம அதாவது ஒவ்வொரு பொண்ணுங்களை பத்தியுமே இந்த புக்ல சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொரு இடம் வரும்போது கமலாதாஸ் புக்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாம் நம்மளை தான் சொல்றாங்களோ அப்படிங்கிறது வந்து அங்கங்க அஹ், அது அது உணர்த்தினது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு கமலாதாஸ் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து, அதாவது இவ்வளோ வயசு ஆனாதான் வந்து நம்மளுடைய சுயசரிதை எழுதணும் அப்படிங்கிறது கிட்ட இல்ல, எவ்வளோ வயசா ஆமா, இருந்தாலும் ஆமா. நம்மளுடைய வாழ்க்கை வந்து அது முழுமையடைஞ்சதா தான் இருக்கும் அப்படிங்கிற சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதாவது பெண்கள் ஃபேஸ் பண்ற உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த அன்பு எல்லாமே வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த புக் படிக்கும்போது உங்ககிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். த செவன் ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹியூகோ இருப்பாங்க ஆமா, இல்லையா? ஆமா, 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 அவங்க வந்து ஆமா, அந்த ஆமா. லைம் லைட்ல இருக்கிறதுக்காக உம், அதாவது இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க ம், இருக்கணும் ம், ம். அப்படிங்கறதுக்காக ஒரு மேரேஜ்ல இருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அன்புக்காக ஏங்குவாங்க. அவங்களும் கடைசி வரைக்குமே அவங்களோட ட்ரூ லவ் யாரு அப்படிங்கிறது தான் அந்த புக்ல நகர்த்துற மாதிரி இருக்கும். அதே ம். ஃபீல் தான் எனக்கு இதுலயும் இருந்துச்சு. அதே மாதிரி பெண் என் அடிமையானாள் அப்படிங்கிற அந்த புக்லயுமே சில விஷயங்கள் பேசுனது எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு புக் அப்படின்னா துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற அந்த புக். ஓ. அதாவது இதுல வந்து இவங்க வந்து ஃபெமினிசம் பத்தி இது ஃபெமினிசம்ங்கிற சொல்லாத மாதிரி ஆனா ஃபெமினிசம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து கமலாதாஸ் பேசின மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய சுயசரிதையிலேயே. அது ம், மட்டும் இல்லாம ம், ம். இன்னொரு அவங்களோட நீங்க சொன்ன மாதிரியே தான் சுயசரிதை அவங்களோட என் கதை புக் இருக்கு இல்லையா, அதுல எழுதின இன்ஃபர்மேஷனே தான் நம்ம படிச்ச பறவையின் ஆமா, ஆமா. வாசனையிலயா பறவையின் இருக்கட்டும். வாசனை இன்ஃபேக்ட் என்றென்றும் தாரா. அந்த கதைகள்லையுமே வந்து அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் உள்ள வந்து எல்லா கதைகளையும் உள்ள கொண்டு வந்த மாதிரி பர்சனலா எனக்கும் ஃபீல் ஆச்சு. நீங்களும் அது சொல்லியிருக்கீங்க. அந்த ஆமா, ஆமா. விஷயமுமே சொல்லலாம். அதாவது அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் பத்தி எல்லாமே சொல்லியே ஆகணும். அவங்க ஃபேஸ் பண்ணது. அப்புறம் சின்ன வயசுலயே அதாவது 15 வயசு கல்யாணம். அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தோம்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அவங்க படுற அந்த ஆ, டிஃப்ரெண்ட் சொல்லுங்க சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஹஸ்பண்டோட அந்த இது சொல்லியிருந்தீங்களா, கல்யாணம் ஆகுறது அப்படிங்கறது ம், ம், சொல்லியிருந்தீங்களா, அது வந்து அவங்க சொந்த மாமா பையன் அப்படிங்கறதும், ம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்த உடனே வந்து கமலாதாச வந்து உடல் சார்ந்துதான் வந்து அவன் அணுகுறான். ஆமா. ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் இருக்குண்ணா, என் கதை ஞாபகம் புக்ல இருக்கு, வந்து ஞாபகம் இருக்கு. ஆமா. உடல் ம், சார்ந்துதான் அணுகுறான். அப்ப கூட ம். அவங்களுக்கு வந்து அவ ஜஸ்ட் வந்து அப்ப ம், கூட வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நீங்க என்ன சேட்டா என்ன நீங்க வந்து நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ம். கூட வந்து அந்த இது ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டது என்னுடைய உடல் தான் ஆமா, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஆமா. அந்த தேடல் வந்து அந்த இதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அன்புக்கான தேடல் வந்து அந்த இதுல இருந்தே கரெக்ட், கரெக்ட். ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ம். சின்ன குழந்தையா இருக்கும்போது இவங்க வந்து கூட இருந்ததே கிடையாது. ஐ மீன் ஒரு பொறுப்பான அப்பா, அம்மா ஆமாவா, அப்படிங்கிறது ஆமா. வந்து அந்த ம். குழந்தைய எப்படி அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. அவங்க வந்து இது கரெக்டா இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னே வந்து கடைசி வரைக்கும் இருந்ததுனால, அவங்களுக்கு ம். சரியான அன்பு வந்து கிடைக்கிறதில்ல. ஈவன் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும், அவங்க வீட்ல தான் வந்து தன்னை ம். உணர்ந்து வந்து ஹாப்பியா இருந்து ஸோ ஆமா. விட்டு விட்டா வந்து அவங்க உணர்றாங்க. அதாவது வீட்ல இருக்கும்போது கொஞ்சம், அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது கொஞ்சம், ம். ஆம்,
எப்படி சொல்றது, அவங்களோட மனசுல ஏற்படுற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது வெளிப்பட சொல்ற. அவதான் என்ன வந்து, அதாவது ஒரு ஒரு லெஸ்பியனிசம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ஆமா. இல்லாம அவதான் ம். என்ன வந்து முழுசா என்ன உணர வச்சா, இன்ன வரைக்கும் எனக்கு நான் அவளை தேங்க் பண்ணணும் அப்படின்னு ம். சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆமா. ஒண்டர்ஃபுல்லான நல்லா இடம் அது. இருக்கும். ம். ரொம்ப, அதாவது எப்படி முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து இல்லாம அது ரொம்ப ஆமா. நல்லா இருக்கும் அது. நீட்டா எனக்கு போட்டு. அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி வந்து இதுவும் வந்து எனக்கு பிடிக்கும். கணவன் இருக்கும்போதே இன்னொருத்தவனோட ஆமா. அது 40 ஏஜ்னா மடியில ஆகாது. 50க்கு படுத்துக்கிட்டே மேல. வந்து ஓ, ஓ. சொல்லுங்க, 40 சொல்லுங்க. ஏஜ் 50, 50, 50 50. ம். அந்த அந்த இடமும் நல்லா இருக்கும். ம். நான் ஏதோ இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. 50 ஓகே. அந்த இதுவும் நல்லா இருக்கும். ஸோ ம். என் கதை வந்து நம்ம நிறைய பேசியாச்சு. ஆமா. முன்னாடியும் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து இது, ஐயோ, பறவையின் என்றென்றும் வாசனை. தாரா. ம். அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன படிச்சோம்? பறவையின் பறவையின் வாசனை. வாசனை. ம். நீங்க எனக்கு பறவையின் வாசனை, பறவையின் நீங்க வாசனையில அதை சொல்லுங்க. அ, இல்ல நீங்களே சொல்லுங்க. நான் அதிகமா உங்ககிட்ட இருந்தா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பறவையின் வாசனையை பத்தி நம்மளுமே பெருசா ம். டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு வந்து 2 கதை ரொம்ப பிடிச்சது ஆமா. பறவையின் வாசனையில. ஃபர்ஸ்ட் வந்து ம். மாஹிம் வீடுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த பாட்டிக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பேத்திக்கும் உள்ள அந்த உரையாடலும் ஆமா ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. ம். அதாவது அந்த பொண்ணு கேட்பாள்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் இருக்காங்களா அவங்க கூட? உங்களுக்கு யார் இருக்காங்க உங்க கூட பேசுறதுக்கு? நான் போனதுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்ப வந்து அவங்க ஓகே. சொல்லுவாங்கல்ல, அப்ப வந்து அவங்க சொல்லுவாள்ல, அவங்கெல்லாம் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள்ல. அப்ப நான் ஆமா போயிட்டு ஆமா ஆமா. அவங்களுக்கு யாரு, அவங்க கூட யார் பேசுவா அப்படின்னு கேட்கும்போது, உங்க கூட யார் பேசுவா? அதுக்கப்புறம் அப்ப நீயும் செத்து போயிருவியா பாட்டி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஏன் அது ரொம்ப எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஆத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அம்மாவோட அம்மா அவங்க ஓகே. எல்லாம் க்ளோஸ். எனக்கு படிக்கும்போது நான் அதான் ரிலேட் பண்ணிட்டேன். அவங்கள ரொம்ப மிஸ் ம். பண்ற மாதிரி அந்த படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. ம். அதாவது அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி தெரியும் அவங்க பாட்டி வந்து இறந்துருவாங்களா? அப்புறம் கடைசியில சொல்லுவாள்ல, நீ இவ்வளோ இல்ல பாட்டி நீ சாகக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பறவையின் ம். வாசனைலாம். பறவை. இன்னொன்னு அதுல வந்து அவங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நீ சொல்லுங்க. இல்ல இன்னொன்னு நீங்க சொல்லி வந்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம். இன்னொன்னு வந்து மாலுமி சீருடை அணிந்த சிறுவனா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆமா. ஆமா ஆமா. அது ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு வந்து அது அப்படியே இது ஏன்னா நான் ஆ, பேரலல் ரீடிங்கா நான் ரொம்ப வந்து சூடாமணி படிச்சிட்டோம். படிச்சிட்டு இருந்தேன். ஆமா. சூடாமணி படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதோட கதைகள்லாம், ஐயோ இது சூடாமணியோட கதையோ, இல்ல 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 அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன். இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த அமைச்சர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவங்க எஸ் வைஃப் எஸ் எஸ். இவங்க அது 2 ஒரு பேர் போட்டோ போயிருப்பாங்க. பார்த்துட்டு. சொல்லுங்க, ஆ, சொல்லுங்க. நீங்க சொன்னா நல்லா இருக்கும் என்னை விட. அதனால நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். பார்த்தீங்களா? இல்ல நீங்க கதை அதாவது சொல்றது நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஏன் நீங்க எந்த இதுல நீங்க கதை கேட்டீங்க உட்காந்து நீங்க நல்லா இருக்குன்னு இல்ல சொல்லிட்டு இதுக்கு இருக்கீங்க. முன்னாடி பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டேன்ல, சித்ராக்கா கூட பண்ணும்போது நான் அப்படியே கேட்டே இருந்தேன். சித்ராக்கா எப்படி கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி அது நல்லா வந்து இருந்துச்சு. நான் வந்து உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனேன். இது வந்து சரி ஓகே. பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதான். சரி ஓகே பேசலாம் அப்படிங்க. அதுல அந்த இதுல அவளுக்கு ஆக்சுவலி குழந்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, சரியா ஆமா. ஞாபகப்படுத்தி பார்த்தா ஆமா. ம். குழந்தை இருக்காது, இல்ல இறந்து போயிருக்குமா. அவன் வந்து அந்த அமைச்சரோட இதுல போயிட்டு அந்த ம். போட்டோ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கேட்பா. சொல்லுவா. அவன் ம். நீங்க கேப்பா. அது வந்து அவனோட ஒய்ஃப் ஒத்துக்கவே மாட்டா. அது எப்படி என்னோட ஹஸ்பண்டோட போட்டோ நீங்க ஏன் வாங்குறீங்க? சின்ன உங்களுக்கு குழந்தை எதுக்கு தான். அது அப்படி சின்ன ம். ஆமா ம். அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அமைச்சரே அவன் வீட்டுக்கு வருவாங்க. ஆமா. வீட்டுக்கு வந்துட்டு அது நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த போட்டோ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ம். ஆமா. அதுவும் நல்லா ஆக்சுவலி நான் ஆரம்பிக்கும் போது, ஏன்னா நம்ம வந்து என் கதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தானே பறவையின் ஆசனையும் என்றென்றும் தரவும் படிச்சோம். அது ஸோ ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஆமா. அது ஏன்னா ம். நம்ம வந்து அந்த இதுல இருக்கிற சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் வந்து இந்த இதுல வந்திருக்கும். நீங்க ஆமா, அந்த அவங்களோட பாட்டி வந்து ஒரு வீட்ல இருப்பாங்க. "நீ என்ன வந்து ஆமா. பாரு" அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. ம். ம். அவங்களால பார்க்க முடியாமயே போயிடும். அடுத்த மாசம், அதாவது தமிழ் ஆமாண்ணா. மாசத்துல ஏதோ ஒரு மாசம் ம். சொல்லி ம். அது வந்து அடடா! ச்சே என்ன இப்படி முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அது வந்து ஆமா. அவங்களோட கதையிலயும் வரும். ஓகே. சோ ம். அது புரியுது. வரும். அதுக்கப்புறம் ஆனா அவங்க டாக்டர்ஸ் பத்தி நெறைய பேசுவாங்க. ஆமா. 2, 3 கதைகள்ல வந்து டாக்டர்ஸ் பத்தி பேசுவாங்க. அது பேசியிருக்காங்க. எப்படின்னு தான் தெரியல. இவங்க டாக்டரா அப்படிங்கிறது ஆமா. இவங்க டாக்டர் கிடையாது. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு தெரியல. பட்
ரொம்ப ஆழமாவும் போல, ரொம்ப மேலோட்டமா தான் ஓகே. போயிருக்காங்க. அதாவது ம் மெடிசின் ம் பத்தி சொல்லும்போது அதெல்லாம் வந்து ஆமா. ரொம்ப ஆழமா போல. பட் எல்லா எல்லா கதைகளுமே திரும்ப திரும்ப மேபி அன்ப இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய நாள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆ டாக்டர் கூட ஃபர்ஸ்ட் ஆமா. இது அதுனா கூட இருந்தாங்கல்ல. இருக்கலாம். அதனால மேபி அவங்களுக்கு வந்து நான் வந்து என் மகன் மாதிரி அவங்கள பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை கூட வரும்னு நம்ம பேசியிருந்தோம் ஆமா, ஆமா, ஒருக்கா. ஆமா. மேபி ஆமா, ஆமா. அதனால கூட அவங்க நிறைய டாக்டர்ஸ் பத்தி எழுதி இது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? சிறுகதையில கொண்டு ஆமா. வந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ம். மேபி அதனால கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ம். இது வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ். எதுனா ஆமா. பறவையின் வாசனை வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ். ம் 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 என்றென்றும் தாரா வந்து சிறு 3 நாவல் மாதிரி. ம். குறுநாவல் மாதிரி. குறுநாவல். குறுநாவல். ஆனா எனக்கு வந்து பறவையின் வாசனையை விட என்றென்றும் தாரா தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. இம்பாக்ட்ஃபுல்லா ஆமா இருந்துச்சு. ஆமா. அது ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ருக்மணியின் சின்ன பொம்மை. அது ஐயோ சாமி. ஆமா, படிச்சுட்டு அதுவும் ரொம்ப நேரம் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன் அந்த இதை படிச்சுட்டு. இதெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு அப்புறம் ஆனா ஆமா. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்றென்றும் தாரா தான் சொல்லுவேன். ஏன்னா ஆ, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையான ரைட்டிங், அந்த ஆமா. அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ரைட்டிங் வந்து நான் ம். எளிமையானதுன்னா பஷீரோடது நான் சொல்லுவேன். ஓகே. இம்பாக்ட்ஃபுல்னா நான் வந்து சூடாமணியோடது சொல்லுவேன். இப்போ ம் ரெண்டையும் ம் மிக்ஸ் பண்ணி வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா அது ம் வந்து கமலஹாசோட தான் இருக்கும். கண்டிப்பா. அண்ணா நீங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க முடிச்சிருங்க. அவங்க அவங்களோடது வந்து எளிமையான ரைட்டிங் வந்து அதை சொல்லிருப்பாங்க இல்லையா, ஆமாண்ணா. எனக்கு வந்து வேர்ட்ஸ்ல அதிகமா தெரியாது, அதனால ஆமா. நான் வந்து இருக்கிற ம். வேர்ட்ஸ் வச்சுதான் நான் எழுதணும். நம்ம ஆமா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து போஸ்ட் போடும்போது இல்ல கேப்ஷன் போடும்போது நான் ரொம்ப சுருக்கி சுருக்கி தான் பண்ணி ஆகணும். ஆமா. ஏன்னா கேப்ஷன் இஸ் டூ லாங்னே டூ வந்துட்டு லாங் இருக்கும், வரும். ஆமா. போஸ்டும் போட முடியாது. ஆமா. ம் அந்த மாதிரி மேபி அந்த மாதிரி அந்த இதுல நம்ம வேற வழியே இல்ல பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கும்போது சில ம் சமயம் நல்லாவும் வந்துரும். அந்த ம் மாதிரி தான் வந்து கமலஹாசோட கதைகளும் ரொம்ப ம் எளிமையா இருக்கும், பட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்கல்ல, மலையாளத்துல எழுதும்போது கொஞ்சம் நான் சுருக்கமா எழுதுவேன். ஏன்னா அது வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிரும் மக்களுக்கு. இதே இங்கிலீஷ்ல எழுதும்போது நிறைய வேர்ட்ஸ் இப்போ அந்த நாலாப்பாட்டு தரவாட்டை அப்படிங்கிற போதெல்லாம் நிறைய பேத்துக்கு புரியாது. அதனால எங்க கொஞ்சம் அதிகமா எழுதணுமோ அதிகமா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி முன்னுரையில எங்கேயோ கொடுத்துருப்பாங்க ஆமா, ஆமா. என் கதையில. இன்னொன்னு நீங்க அதை பத்தி சொல்லணும்னு உங்களுக்கு சொன்னீங்க. அதனால அந்த ஆமா முன்னுரை. மை ஸ்டோரி இல்ல சொல்லுங்க. முன்னுரையிலேயே மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசோட ஆட்டோபயோகிராஃபி இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு. ம் என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, என் கதை ஆமாண்ணா. வந்து எந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல வரும்போது ம் அவங்களுடைய கம்யூனிட்டியோட பேரை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தப்பா போர்ட்ரே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆமா. இந்த இது வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம் இதுவே ம் வந்து திரும்ப இங்கிலீஷ்ல வர ஆரம்பிச்சது. ம் இங்கிலீஷ்ல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வாசகர்கள் போய் அடைஞ்சது, அதுவும் கான்ட்ரவர்ஷியல தான் இருந்தது. பட் இதுல வந்து ம் சுருக்கமா முடிச்சுட்டதா வந்து சொல்லியிருந்தாங்க. என் கதையில ஆமா. வந்து ரொம்ப கம்மியா தான் நான் எழுதினேன். சோ இது வந்து ம் மலையாளத்தோட டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறதுனால வந்து அவங்க அதுல எவ்வளவு எழுதியிருந்தாங்களோ இதே தான் வந்து இதுலயும் எழுதியிருக்காங்க, தமிழ்லயும் வந்திருக்கு. எழுதியிருக்கு. ஆமா. ஆனா இங்கிலீஷ்ல எழுதுனது இதை விட இன்னும் பெட்டர், அதாவது இன்னும் இங்க நிறைய அதிகமா எழுதியிருக்காங்க அப்படிங்கிற இருந்திருக்கும். மாதிரி ஆமா ஆமா அதிகமா ஆமா. இருக்கு. அதனால நான் வந்து மை ம் ஸ்டோரி ஆட்டோபயோகிராஃபி நான் வந்து வாங்கி படிக்கணும், படிச்சுட்டு இதை வந்து ஓகே. கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரி எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். நான் வேணா படிச்சுட்டு நான் அதை பார்க்கணும். உங்களுக்கு சொல்லுங்க தரேன். ஆமா கண்டிப்பா. நான் ஆனா இல்ல இப்போதைக்கு படிப்போம். வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஏகப்பட்ட இல்ல ஏகப்பட்டது படிப்போம். வந்துருச்சு. ஒரு நாள் சேர்ந்தே ஓகே, படிப்போம் மை ஸ்டோரியும் வேணாம். இங்கிலீஷ்ல ஓகே, ஒரு நாள் படிக்கும்போது. வாங்கினா கண்டிப்பாண்ணா. வாங்கினா கண்டிப்பா படிக்கும். கண்டிப்பா. அவ்வளவுதானே படிச்சிடலாம். அப்புறம் சரி. நீங்க ஆனா நாலாப்பாட்டு உங்களுக்கு தரவாட்டு சமூகம் பத்தி ஆஹ் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. சமூகம் பத்தி பேசணும் அப்படின்னு நான் வந்து சொல்லல. நான் ம் ஒரு விஷயம் வந்து ஆனா இது நான் சொல்ல போறது வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்குமா இல்லையா, பின்னாடி அது ம் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து ஓகே. ஒரு ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றேன். ம் அதாவது நம்ம வந்து நம்ம சமூகத்துல புழக்கத்துல இருக்கும்போது நம்ம ம் பெரியவங்களை அதாவது கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்து வரும்போது ம் நம்மளுடைய சுற்றம், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாம நம்மள வந்து கடத்திடுறாங்க. ஆமா. என்ன அப்படின்னா, இப்ப ம் வந்து என்னோட மாமா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது ம் இந்த சமூகத்துல இருக்கிறவங்களே இப்படித்தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன்னா இப்ப ஆமா. கம்யூனிட்டி நான் மென்ஷன் பண்ண வரும்ல, உன்னை எவனாவது ஓகே சண்டைக்கு ஓகே. வந்துடும், இந்த ஆமா இந்த ஆமா மாதுரு வேண்டாம். பாகன் மாதிரி எல்லாம் எவனாவது சண்டைக்கு வந்துடும். அதனால இந்த ஆமா. சமூகத்துல இருக்கிறவங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இது வந்து நான் அடிக்கடி கேட்டுக்கிற ஒரு விஷயம்.
ம், இந்த ம், எப்ப எதை பத்தி பேசினாலும் அவங்களோட பேரை பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ம். சமூகத்தை பத்தியோ, சமூகத்தை பத்தி. அவங்க ம், என்ன அவங்க அதை பத்தி சாதி பத்தியோ தான் அவங்க பேசுவாங்களே ஒழிய, ம். அவங்க வந்து டைரக்டா அதை வந்து மென்ஷன் பண்ணவும் தெரியாது. ஏன்னா அது அவங்க கரெக்ட். பழக்கப்பட்ட விஷயம். ஏன்னா ம், முன்னாடி ம், இருக்கிற தலைமுறை அப்படிதான் ம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பழகியிருப்பாங்க. போயிருக்காங்க. ம், கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் வந்து பழக்கி விட்டு போயிருப்பாங்க. ம், ஆனா அவங்க ம். யோசிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீ கரெக்ட். என்னதான் வந்து ம். நாலப்பாட்டு தரவாட்டு சமூகத்தை. அப்படிங்கிற இதுல ம். வந்து நீங்க மனிதர்களை பத்தி நீ வந்து எழுதிருக்க அப்படின்னு அந்த எழுதியிருந்தாலும். கம்யூனிட்டியில இருக்கிற ம், மனிதர்களை பத்தி எழுதியிருந்தாலும் அந்த ம். கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் மனிதர்கள் தானே. ஆமா, ஆஃப்டர் ஆல் தே ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்னு தானே. அப்ப ஆமா. ஹியூமனோட கேரக்டர் தானே வந்து அப்படி இருக்கும். சாதியோட ம். கேரக்டர் கிடையாதுல்ல. கண்டிப்பா, சாதிக்கு கண்டிப்பா. இன்னும் பர்டிகுலர் கேரக்டரே கிடையாது. ஆக்சுவலி சாதியே வந்து நம்ம நம்மளுடைய தொழில்முறை சார்ந்து வந்த விஷயங்களை தான் சாதி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். கரெக்ட். ஆனா நீ ம். சாதிக்கும் ஒரு கேரக்டர் வச்சு அந்த இருக்கா? கேரக்டரையே நீ வந்து ஆமா மனிதனோட கேரக்டரை பத்தி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது நீ சாதியே வந்து தப்பா பேசிட்ட அப்படின்னு வந்து சண்டைக்கு பதிலா எவ்வளவு சண்டைக்கு பெரிய வந்துடுறாங்க. முட்டாள்தனம் அப்படிங்கிறது. முட்டாள்தனம். ஆமா, கரெக்ட் தான். அந்த இதுவும் அப்படிதான். இந்த ம். ஜெய்பீம் சொல்லுங்க. படத்துல வந்து ஒரு கேலண்டர் வச்சு வந்து அதுக்கு ஒரு அரசியல் ஆ, பண்ணானுங்க. ஆமா. அரசியல் பண்ணி இனிமே இந்த மாதிரி படம் எடுக்க படகு. கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ம், போயிடுச்சு. ம். நீ வந்து ஆமா, என்னோட ஆமா. கம்யூனிட்டி படி இப்படி தப்பா சொல்லலாம் ஆ, அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. ஆமா, ஆமா. கம்யூனிட்டியில இருக்கிறவங்க மனுஷங்க தான்டா, மனுஷனை அது பத்தி ஏன்னா தான்டா தப்பா புரிஞ்சுக்க சொல்ற. மாட்டேறீங்க. அது ஆமா, ஏன் அப்படி. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஆமா. சரி போங்கடா, எப்படி ஒரு படம் போங்கடா அப்படின்னு விட்டாச்சு. ஆ. ஆனா இப்போ ஒரு அந்த தெளிவு ஆனா நமக்கு இதுல சொல்லுங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ம், அதுல ம், எழுதின ரைட்டர் இந்த இதுல அந்த ரைட்டர் வந்து தன்னோட சமூகத்தை வந்து தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ம். வந்து செக் வந்து அவர் திருப்பி கொடுத்துட்டாராம். ஓ, ஏங்க ஓகே. ஐயோ, நாங்க பேச வந்தது மனுஷங்களை பத்தி. ஆமா. அதுல வந்து நீங்க உங்க சமூகத்தை தான் சேர்ந்தவர் தான் அப்படின்னு எப்படி நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டீங்க எடுத்து. அப்படிங்கறது என்னோட கேள்வி. ம், ரெண்டாவது, ம். சமூகமே ஒரு எழுத்தாளரா இருந்துட்டு எப்படி உங்களால இப்படி யோசிக்க இப்படிலாம் முடியுது யோசிக்க அப்படிங்கிறது என்னோட முடியுது. ரெண்டாவது ஆமா, கேள்வி. ஆமா, ஆமா. இல்ல இவங்க இப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஆ, அதாவது நாஞ்சில் இல்ல நாடன் வந்து தோணுது. இந்த ம், ம். இல்ல சொல்லுங்க, நாஞ்சில் சொல்லுங்க. நாடன் அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து ம். திருக்கார்த்தியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குக்கு முன்னுரை எழுதியிருந்தாரு. ஓகே. அது வந்து ஆஹ், ஜாதி மேல பற்று இருக்கவங்களுக்கு தான் இப்ப வந்து நிறைய இதெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து ரைட்டிங்லாம் வருது. நம்ம என்ன பண்றது, தலையெழுத்து அதுதான் வருது, நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. எழுதியிருந்தாரு. ஏன்னா எனக்கு ஓகே. ஆமா எனக்கு இதோட ரிலேட் இந்த விஷயம், ம், அதுக்கப்புறம் இந்த நாலப்பாட்டு தரவாட்டு அப்படிங்கறதோட இதெல்லாம் வந்து என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ம். புரியுது. நான் இதுதான் வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு சொல்லணும்னு இருந்தேன். நினைச்சிட்டு இருந்தீங்க. ஓகே. அதே மாதிரி நீங்க என்றென்றும் தாரால உங்களுக்கு வேற என்னென்ன பிடிச்சது அந்த கதையில? அத பத்தி என்றென்றும் தாராள ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தெரியாது. சொல்லுங்க. தெரியல. நம்ம ரெண்டாவது அதே சந்தன கதையோடது மரங்கள். தான் நினைக்கிறேன். சந்தன இல்ல மரங்கள். இல்ல இல்ல என்றென்றும் தாரான்னு தான் நினைக்கிறேன். தாரா அப்படிங்கிறது தானே வந்து அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பா. இவ ஆமா. வந்து ஒரு அந்த ஆமா ராமமூர்த்தி தானே? அது கடைசியில ஆ, ராமமூர்த்தியா லீலா. அட கூட்டிட்டு இல்ல இல்ல ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அதுதான் அந்த ஹரிணி. லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். ஹரிணி தானே? அந்த ஹலோ, ஹரிணியும் தாராவும். ஹரிணியம். இல்ல எந்த கதை ஆ சொல்றீங்க? அப்படிதான் என்றென்றும் நினைக்கிறேன். தாரா. ஆமா. இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு என்றென்றும் தாரான்னு தான் நினைக்கிறேன். அந்த கதை அந்த புக்கோட கதையை தான் நினைக்கிறேன். பிகாஸ் அத அதுதான். நான் ம். ஸ்டோரி சொல்றேன் ஞாபகம் வருது, உங்களுக்கு ஞாபகம் புரியுது. வருது. ம். அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தருவா, அவ வந்து கல்யாணம் ஆகி போயிடுவா, அமெரிக்கா போயிடுவா. திரும்ப அவ ரிட்டர்ன் வருவா. வரும்போது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அந்த ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ம், ம். ஆமா. கடைசியில பார்த்தா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த கடைசியில தான் தெரியும் அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது. ஓகே. அந்த உங்களுக்கு ராமன் ஞாபகம் இல்லையா? குட்டி. இல்ல அந்த மறந்துச்சா? ராமன் குட்டி. அவங்க. அதேதான் ராமன் குட்டி, ஓகே, ராமன் ஓகே. குட்டி அதேதான். ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. ம். ஓகே. உஷான்னு நினைக்கிறேன் அவ பேரு. அதுவே ஒரு சயின்ஸ். ம். ஆமா, ஆமா. இப்பதான் ஞாபகம் ஓ, வருது. ஷம். சரி, ஓகே, அது விட்டுருங்க. ம், ம். அந்த ஸ்டோரி தான் நான் வந்து ஏன்னா நம்ம வந்து படிச்ச உடனே பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் 3 விட்டுருக்க கூடாது. மாசம் இருக்கும் இல்ல? பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு வந்து இல்ல பேர் 3 ஞாபகம் இல்லை. மாசம் பேர் ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுருந்தா ஆமா, இருக்கும். ஆமா, 3 மாசம் ஆயிடுச்சு. ஆமா. ஏன்னா நான் காசி போயிட்டு வந்தே ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுல. ஆமாண்ணா. ம். அந்த டைம்ல தான் படிச்சோம். ஆஹ் ஆமா. எனக்கு டிசம்பர்ல அதுல பர்த்டேக்கு எனக்கு அப்புறம் அது முடிச்சோம். அந்த ம். எஸ் 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 இது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த இத ஐயோ, பத்தி என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்தேன்? என்றென்றும் தாரா கதை சொல்லிட்டு இருந்தீங்க. என்ட்ரன்ட் இருந்தார், அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆ. என்னன்னா
அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ம். இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, அதாவது ருக்மிணியும் பொம்மை ருக்மணி. அப்படிங்கிறதும் ஆமா. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். ம். இதுதான் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இம்பாக்ட் இருந்தது. நான் பண்ண. உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ம். இவங்க கிட்ட, அஸ்வினி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி இதுல இருக்கு, ஓகே. என்றென்றும் தாராள இருக்கு, நீங்க வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ஆ, அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. ம். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என் கதை தானா, அதுக்கப்புறம் தான் ம். வந்து என்றென்றும் தாரா. இல்ல, என் ஓ. கதை வந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம், அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன்ல, படிச்சுட்டு நான் அப்பதான் கிளம்புறேன் ஊர்ல இருந்து. அப்ப வந்து உங்களுக்கு ஒரே வேர்ட்ல கொஞ்சம் தான் அனுப்பிச்சேன், நீங்க கம்மியா அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. அ- அதுக்கப்புறம் நான் பக்கம் பக்கமா உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓ, ஆமா சொல்லிட்டு ஆமா ஆமா ஆமா, இருந்தேன்ல. அப்படியே வரிசையா வந்துட்டே இருந்தது. வந்துட்டே இருந்துச்சு ஆமா சாயந்தரம் வரைக்கும், மதியத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆமா உங்களுக்கு ஆமா ஆமா. அனுப்பிச்சிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்க அந்த ம். காந்தி அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? ஏன்னா சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஸ்கூல் அந்த டைம்ல இருந்துச்சு, அது ஏதாவது ஷேர். ஹலோ அண்ணா, கேக்குதா? எந்த காந்தி, எது சொல்றீங்க? அந்த உடைகள் பத்தி எல்லாம் கேக்குது, சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க. உடைகள் கேக்குது, பத்தி சொல்லுங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த காலத்துல இருந்துச்சு அந்த டைம், அட அதை இந்த பத்தி. இவங்க அந்த ஆ, காலங்கள்ல வச்சு. ஆமா ஆமா. இல்ல உடைகள். பெண், அதாவது அத அந்த பத்தி நம்ம காட்டன் எல்லாம் கோட். பேசினா நான் அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்ட். சரி, அது என்னது? இன்னொரு நாள் பேசிப்போம். அது நான் இல்ல, அது இன்னொரு நாள் பேசுறேன், அது தனி பாட்காஸ்டே பண்ணலாம். ம். ஒரு லைட்டா வேணா. குழந்தைங்களுடைய ஆடைகள். ம். ஓகே, நான் நான் சொல்றதுதான் சொல்லலாம். ஓகே. அந்த கதர் ஆடைகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ம். இவங்க உடுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து, அதாவது கமலஹாஸ் வந்து நீ இந்த ஆடை தான் உடுத்தணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இதுவே ம். வந்து இவங்க கேரளா வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஆடை அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் வந்துரும், தன்னுடைய முடிய வளர்க்குற சுதந்திரம் வந்துரும். ம். ஆஹ் சோ இந்த இதுல வந்து மறுபடியும் திரும்ப அவங்க கொல்கத்தா வரும்போது திரும்பவும் அவங்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிடும். ம். கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் அவங்க கலர் வச்சும் வந்து நிறைய ஆ, டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஆமா. அவங்க கருப்பா இருக்காங்க அப்படிங்கறதுனாலயும், மத்தவங்க எல்லாமே வெள்ளையா இருக்காங்க அப்படிங்கறதுனாலயும் நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ம். இவங்களுடைய ஆடை பத்தியும் இவங்களுடைய கலர் பத்தியும் வந்து, ஆனா அவங்க அந்த அட்டையில பின்னாடி திரும்பி பார்த்தா கூட அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ஆமாண்ணா. இது கருப்பாக அது இருந்தாலும் வந்து ரொம்ப அழகா அவங்க. இருப்பாங்க. முன்னாடி அட்டையில அவங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதை வச்சு எப்படி டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க அப்படிங்கறது தான் வந்து எனக்கு வந்து புரியாத விஷயமாவே இருக்கு. ஆ, எனக்கு அவங்க ஆக்சுவலி இறந்துட்டாங்க, தெரியும்ல, ஆமா, கமலஹாஸ் இறந்து. தெரியும் தெரியும் தெரியும். எனக்கு ஓகே. சைலஜா அவங்க இருக்காங்கல்ல, பவா செல்லதுரை அவங்க ஒய்ஃப். அவங்க வந்து ஏதோ ஒரு ஆமா ஆமா. ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க அவ வந்து பேரழகி, அவளை எப்படி அழகு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஸ்பீச்ல. அதுதான் புரியும். அதாவது ம். அந்த அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வெள்ளையா தான் இருப்பாங்க. ஆமா. மோஸ்ட்லி ம். எல்லாருமே வெள்ளையா தான் இருப்பாங்க. மேபி அதுல இருந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்கன்னா வந்து மேபி ஆமா. அந்த இதுல டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம் இல்லையா? ஆமா, அதனால கூட இருக்கலாம். இருக்கலாம். மேபி இருந்திருக்கலாம். பெரும்பா ஆமா, பெரும்பாலான நம்மளோட பொது புத்தியும் அப்படித்தானே நம்ம வச்சிட்டு இருக்கோம். வந்து கேரளா பொண்ணுங்க எல்லாமே வெள்ளையா இருப்பாங்க, ஆமா, அழகா இருப்பாங்க. அது வந்து அந்த அந்த மாதிரி ஸ்டேட்ல நிறைய சொல்லி தண்ணி வந்து தண்ணியோட ம். ரிச் குவாலிட்டி பழகுனதுனால இந்த இதுல மேபி அவங்க இதுல கூட டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா. அதுக்கு நீங்க நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களே அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல, அந்த பார்ட்டி கல்ச்சர் பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க அந்த இதுல எஸ். இல்ல, ஸ்டேஜ்ல எப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஒய்ஃபையே இது பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அந்த புக் படிக்கும் போது. இல்ல, உம், ம், ம், ம். தன்னுடைய இதுக்காக என்ன வேணாலும் ஆஹ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது அழகா அவங்க கமலாதாஸ் அதுல சொல்லியிருப்பாங்க இல்ல. ரொம்ப சூப்பரா சொல்லிருப்பாங்க. எனக்கும் வந்து பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு. பட் நான் உம். மன்னன் இளவன் வந்து படிச்சிட்டு இருக்கேன் உம். அப்படிங்கறதுனால உம். எனக்கு அந்த அந்த இதுல வந்து நுணுக்கமா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆமா. ஒரு விஷயம் தேவைப்பட்டவும் அப்படிங்கிறதுக்காக வந்து தன்னுடைய மனைவியும் வந்து தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிற ஆண்களும் உம். இருக்காங்க. அப்படி அதுவும் தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து ஆமா. அந்த பார்ட்டி நடக்கிறது மும்பைலயோ பெங்கால்லயோ வந்து கொல்கத்தால. வரும்னு நினைக்கிறேன். ம். ம். கொல்கத்தால. சோ ம். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது, அப்ப தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற இதுக்கு இருக்கும்போது ம். இம்பாக்ட் இருந்துச்சு. பட் ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். பட் ஆமா. இவ்வளவு ஆமா. தூரம் ஆமா. வந்து இருக்குமா அப்படின்னு, அதாவது வேணும்னே வந்து ட்ரிங்க்ஸ ம். கொடுத்து குடிக்க வைக்க சொல்றது. அவன் வந்து ரொம்ப ஆமா. அவன் ஒய்ஃப் அன்கான்சியஸ். பார்க்கும்போது ம். அந்த இது அது எப்படிதான் வந்து இது பண்றாங்கன்னு தெரியல. பா சாமி. கரெக்ட். ஆமா, அது படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன்.
அதாவது அது வந்து ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோவத்தையும் அதே நேரத்துல அவங்களுக்கு அ- ஏற்படுற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ இதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆமா பெருசா ஏ அன்பு கிடைச்சிருந்திருக்காது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மோஸ்ட்லி. ஓகே. ஆமா மோஸ்ட்லிங்கிறத விட வந்து சுத்தமா கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான் வந்து இது. ஏன்னா ம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க போகும்போது வந்து நீ அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரலையா, நான் ம் இவனுக்காக வந்து இது பண்ணி வச்சிருப்பேனே அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லும்போது நான் ஆண் வர்க்கத்தையே மொத்தமா வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆமா ஒரு அவ லைன் சொல்லியிருப்பா. சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆமா ஐயோ 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 படிச்சுட்டு ஆமா. ஆனா கவிதை அந்த நீங்க சொன்னது எல்லாமே சூப்பரா ம், இருந்துச்சு. நான் அந்த என் கதையில ஏன்னா நான் பெருசா கவிதைகள் படிக்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நோட் பண்ணி என் கதையில அழகா அந்த கவிதை இது கொண்டு வந்திருப்பாங்க எந்த இல்லைங்களா? உரைநடை ஆ நீங்க சொல்வீங்கல்ல, ஆமா 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 அது அழகா ம், ம், ம். நிறைய இடத்துகள்ல என் கதையில இருந்துச்சு. ஆமா அவங்களும் அவங்க ஒரு கவிஞர் தானே. ஆமா ஆமா நிறைய ஆமா எழுதியிருக்காங்க. ஆனா நான் இன்னும் அவங்க கவிதைகள் வந்து நான் இன்னும் படிச்சது இல்ல. படிக்கணும் நான் ஃபியூச்சர்ல. தன் வரலாறு படிச்சிட்டேன், சிறுகதை படிச்சாச்சு, குறுநாவல் படிச்சாச்சு. இன்னும் அவங்களோட கவிதைகள் மட்டும். ஏன்னா என் அவங்க கூட தான் அவங்க வந்து சேர்ந்து நீங்க கவிஞரா தான் படிக்கணும் அந்த. அறியப்படுறாங்க. ஆனா கவிதை படிக்கல, என் கூட தான் ஆஹ் நீங்க சேர்ந்து படிக்கணும். என்னை விட்டுட்டு படிச்சிடக்கூடாது பேர் என் கதை. படிச்சுட்டா போச்சு. ஆமா எங்க இது சொல்லிட்டேன். புக்கே முதல்ல கிடைக்கணும்ல. புக்கு தமிழ்ல ஏதாவது இது பண்ணா பரவாயில்ல. நம்ம போய் அடுத்த தடவை நிர்மலையா கிட்ட கேட்போம். கேட்போம். தமிழ் கவிதைகள் ஏதாவது இருந்தா. ஆமா கொடுங்க அப்படின்ட்டு. இருந்து ஆமா. அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இந்த ஆ, வம்சி பப்ளிகேஷனோட சைலஜா, கேவி சைலஜா தானே சைலஜா. அவங்க பேர். ஆமா ஆமா ஆமா. அவங்க கிட்டயும் கேட்போம், நீங்க வந்து கேட்போம். கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனா அவங்க சூப்பரா எழுதியிருப்பாங்க கமலாதாஸ் பத்தி. பறவையின் ஆமா என்றென்றும் ஆமா தாராள் பரவாயில்ல. அவங்க தான் வந்து என்றென்றும் முன்னுரை தாராள தான் எழுதியிருப்பாங்க. முன்னுரை எழுதியிருப்பாங்க. எனக்கு அவங்க ஆமா ஆமா. வம்சியோட இதுங்களே தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஆமா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க ம் அது வந்து ஏதோ ஒரு சிதம்பர நினைவுகள் அவங்க தான் வந்து ஆமா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆமா ஆமா. கேவி சைலஜா, சைலஜா தான். கேவி ஆமா. சைலஜாவா சைலஜா சைலஜா, கேவி எனக்கு சைலஜா. அப்ப ஓகே. தேங்க்யூ அண்ணா. என் 3 புக் பத்தியும் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு. இன்னும் சரி, நிறையா. நானும் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ம் பிகாஸ் ஒரு புக்கை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறத விட அவங்க படிக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். படிக்க ம் வைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் வந்து படிச்சு இவ்வளவு தூரம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு கேட்டு பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை பத்தி பேசி அப்பப்ப எனக்கு பாயிண்ட்ஸையும் எடுத்து கொடுத்து அப்பப்ப எனக்கு மறந்து போனது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஸோ ம் இவ்வளோ ஏன்னா ஒரு ஒரு புக்கு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு வாசகருக்கு நான் கடத்திட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஃபியூச்சர்ல நான் இன்னும் பெட்டரா சொல்லிக்க பண்ணுவோம். விரும்புறேன். பெட்டரா பண்ணுவாங்க விட இதுவே ஒரு ஆரம்பம் தானே. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் இன்னும் பாட்காஸ்ட். இன்னும் ஆமா ஃபர்ஸ்ட். ம் அதனால பாத்துக்கலாம். ஓகேண்ணா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே.